நான் அந்த யூடியூபு, ஃபேஸ்புக்லலாம் நெறைய வீடியோஸ் அதிகமா எனக்கு வருது. அதில என்னன்னா, நீங்க இந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா, இவ்ளோ சம்பாதிக்கலாம். அ இப்படி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகலாம். அப்படின்லாம் நெறைய வருது. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டா, அந்த மாரி நடக்க முடியுமா? அந்த மாரி மாறுவோமா? சக்சஸ் ஆவோமா? அவங்க சொல்றத கேட்கலாமா? அட்வைஸ் அப்படிங்கிறது, மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அட்வைஸு, மோட்டிவேஷன் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அட்வைஸ் சொல்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபாலோ பண்ணுறது முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும். இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஸ்பீச் கொடுக்குறவங்க எல்லாருமே ஜெயிச்சவங்களாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறவங்கலாம் வந்து அச்சீவராக இருப்பாங்க. அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நாமளும் நம்புவோம். ஆனால் உண்மையில் ரிசல்ட் எவ்வளோ பேருக்கு வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு 1000 பேர் உட்காந்துருக்கிற ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாங்கன்னா, அது இம்மீடியட்டாக 10% பேருக்கு மட்டும்தான் போய் மூலையில் இறங்குது. அதிலிருந்து பிற்காலத்தில் பலனை அடைஞ்சவங்கன்றவங்க 1% பேர் தான். 1000 பேருக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா, அதில் 10 பேர் மட்டும்தான் அந்த மோட்டிவேஷனால் பலன் அடைகிறாங்க. மீதி எல்லாம் வீணாக தான் போகுது. ஏன் போகுது? யாருமே அதெல்லாம் மாற்றிக்க மாட்டாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி காரணத்துக்காக போகுது. ஆக பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாம் கேட்டுக்கிறோம், நல்லது. ஆனால் பலன் கிடைக்குமா அப்படின்னாக்க கிடைக்காது. சில இடங்களில் இந்த பாசிட்டிவான இந்த அட்வைஸ் அல்லது மோட்டிவேஷன் ஸ்பீச்சு ரொம்பவும் பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துது. எந்த மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துதுன்னா, இப்போ நம்ம ஆன்மீகத்தில் கூட ஒரு பாசிட்டிவான டைலாக் இருக்குது. நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், நம்பாதவங்க அவங்க சொத்து பத்தெல்லாம் பத்திரமா வச்சுருக்குறாங்க. நம்பி அடுத்தவங்களுக்கு கொடுத்தவங்க தான் ஒரு கையெழுத்து வாங்காமல், ஒன்றுமே வாங்காமல் கடன் கொடுத்தவங்களாம் தான் என்ன இருக்காங்க, பிற்காலத்தில் ஏமாற்றிட்டு போயிடறானுங்க. ஏமாந்து போய் இவங்கெல்லாம் அழிஞ்சு போயிருக்காங்க. நம்பிக்கை துரோகம் தான் நிறைய நடந்திருக்குது. ஆன்மீகத்துக்கு இது மாதிரி இருக்கா இல்லையா? அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான். மோட்டிவேஷன் ஸ்பீச்லேயும் முக்கியமாக இந்த எம்எல்எம் கம்பெனி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்எல்எம் அப்படின்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இது இன்சூரன்ஸ் கூட அந்த மாதிரி தான். எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். இப்போ சில ரியல் எஸ்டேட்லாம் கூட அந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனியாக வந்திருக்கும். ஸோ ஆக மொத்தம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா ஒரே கேட்டகரியாக சேர்க்கணுன்னா எம்எல்எம்னு சொல்லுவாங்க. இந்த இடங்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் நிறைய மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் கிரேடில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அடுத்தவங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த லெவலில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு பின்னு கொடுப்பாங்க. கோல்டு, பிளாட்டினம், அது இதுன்னு ஏதோ ஒரு பின்னெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பின்னை கொடுத்துட்டு அவங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லி தருவாங்க. எப்படி சொல்லி தருவாங்கன்னா, நீ பணக்காரனாக ஆகணுன்னா பணக்காரன் மாதிரியே வாழணும் அப்படின்வாங்க. இவனும் என்ன பண்ணுவான், நம்பிட்டு என்ன பண்ணுவாங்க, பணக்காரனாக ஆகணும், நாளையிலேருந்து பணக்காரத்தனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடனை வாங்கி கிரெடிட் கார்டிலலாம் வாங்கி பிராண்டாக ஐட்டம் வாங்கி நல்ல ஷூ, நல்ல செருப்பு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கோட் ஷூட்லாம் போட்டுக்கின்னு டிப்டாப்டாக போயிட்டு வருவார். ஆனால் ஒன்றும் ரிசல்ட்லாம் ஒன்றும் பெருசாக கிடைக்காது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே 1000 பேர் அந்த ஸ்பீச்சை கேட்டிருந்தாங்கன்னா அதில் 10% பேருக்கு ஏறி இருக்கும். அதில் ஒரே ஒரு % ஆள் மட்டும்தான் அவர் அடுத்த லெவல் பின்ன வாங்கிட்டு மேலே போயிருப்பார். மீதி 999 பேரும் என்ன ஆகிருப்பாங்க, அது 990 பேரும் வந்து அவங்களுக்கு கடங்காரனாக ஆகிருப்பாங்க. அதனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஓவர் பாசிட்டிவ் உடம்புக்கு ஆகாது. ஓவராக பாசிட்டிவாக இருக்கக்கூடாது. இவ்வளோதான். எப்பொருள் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவார் திருவள்ளுவர். ஆக நம்ம யார் என்ன சொல்கிறாங்கன்றது, இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் சொல்கிறதையே தான் கேட்கணும்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? குரு மிஞ்சிய சிஷியனுக்கு தான் உலகத்தில் அதிகம். ஆன்மீகத்தில் எடுத்துக்கங்க, குரு மிஞ்சிய சிஷியன். இப்போ ஜீசஸ் இருந்தார். அவருக்கு ஒரு குரு இருந்திருப்பாரா, இருக்க மாட்டாரா? யாருக்காவது அவர் பேர் தெரியுமானா தெரியாது. பைபிளில் படித்தவங்களுக்கு, கரெக்டாக படித்தவங்களுக்கு தெரியும். யோவான்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் தான் வந்து அவருக்கு தீட்சை கொடுத்தாரு.
ஞானஸ்தானம், நம்ம ஊரில் தீட்சை, அங்கே ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஞானஸ்தானம் கொடுத்தவர் யோவானுங்கிறவர் தான். அப்போது யோவானை யாருக்காவது தெரியுமானாக்கா, இவர் தான் அவரோட ஞானஸ்தானம் கொடுத்தவர்னு யாருக்கும் தெரியாது. சரி, ராகவேந்தர் இருந்தார், அவருக்கான குரு யார் தெரியுமா? தெரியாது. ராகவேந்தரோட குரு ஃபேமஸ் ஆனாரா? இல்லை, விஜயேந்திர தீர்த்தர்னு சொல்லுவாங்க. அவர் ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. நம்ம ராகவேந்திர படம் பார்த்துருக்கோம். அப்போ கூட அதில் நடித்த சங்கராபரணம் நடிகரை தான் ஞாபகம் இருக்கும் மொழிய, ஆனால் பேர் ஞாபகத்துக்கு வராது. அந்த மாதிரி. அடுத்ததாக சாய்பாபாவுக்கு குரு இருந்தார், யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்படி எந்த குருமார்களுக்கும் அவங்களோட குருவை பற்றியெல்லாம் நமக்கு வெளியே தெரியாது. அதுக்காகவே சொல்லுவாங்க, இந்த குரு மூலம் ரிஷி மூலம் நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் பெரிய ஆள் ஆகியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அகாடமி இருக்கும், அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் யார் கொடுக்குறாங்க இந்த ட்ரைனிங்லாம் அப்படின்னா, ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வருவாங்க சில பேர். ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து கொடுக்குறவங்க ஐபிஎஸ் ஐஏஎஸே வந்து கொடுப்பாங்க. ஆனால் ரெகுலராக ட்ரெயின் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கோச் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, பல முறை ட்ரை பண்ணி தோற்று போன அந்த ஆஃபீஸர்ஸுக்கு தான், பாஸ் ஆகாதவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஐஏஎஸ் ஆகிட்டாங்க, ஐபிஎஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வேறு வேலை பார்த்துன்னு போயிருப்பாங்க. இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா 58 வயசுக்கு மேலே தான் அவங்க சக்ஸஸோடு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் காமிச்சு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ யார் கொடுக்குறா ட்ரைனிங்கை, அல்லது யார் கொடுக்குறா ஸ்பீச்சு, கோச் யார் பண்ணுறாது அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஐஏஎஸ்க்கோ ஐபிஎஸ்க்கோ ட்ரை பண்ணி தோற்று போனவங்க தான் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க ஜெயிக்க வச்ச ஆள் தான். இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஆளுங்க, ஐஏஎஸ் ஆளுங்க யார் அது? இவங்களால் தோற்று போனவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் இந்த சக்ஸஸ் பீப்புள் தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம தமிழ்லலாம் வந்து குருமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏணி மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஏணி அங்கேயே தான் இருக்கும், ஏறி போனவெல்லாம் எங்கேயோ போயிடுவான். ஆக 3 டிகிரி வாங்கிட்டு அல்லது பிஏ எம்எட் பிஎட் அப்படின்லாம் சொல்லிட்டு எம்ஃபிலெல்லாம் படித்த பெரிய படிப்பாளியெல்லாம் சாதாரணமாக பல ஆளை ஏற்றி விட்டுட்டு போயின்னு இருப்பாங்க. அவங்களாம் கொடி சொன்னப்போ இவங்க அந்த மாத சம்பளத்திலே தான் இருப்பாங்க. பார்க்கலாம் நம்ம, கரெக்ட் தானே? அந்த மாதிரி. ஆக சொல்லித்தரத்துக்கு ஒரு தகுதி இருக்குதானாக்கா கண்டிப்பாக இருக்குது. யாராருக்கு என்னென்ன சொல்லித்தரணுங்கிறது தகுதி இருக்குது. அந்த தகுதி இல்லாதவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க தான் கூடாது. ஆனால் தோற்று போனவன் தான் சொல்லித்தரணுமா, ஜெயிச்சவன் தான் சொல்லித்தரணுமா, இதில் தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்குது. சில பேர் நம்புகிறாங்க, நீயே ஜெயிக்கலை, நீ என்ன எனக்கு சொல்லித்தர போகிற, நீ சொல்லி நான் கேட்க போகிறேன்னா அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஐஸ்வர்யம்ன்றது என்னது? பணம், பொண்ணு, பொருள். இதை ஏதாவது ஒரு மகான்கள்கிட்ட சித்தர்கள்கிட்ட கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் அவங்களாம் ஐஸ்வர்யமான ஆளா? இல்லை. டெய்லி தட்டு எடுத்து சாப்பிட்டவங்க தானே சாய்பாபாலாம். அப்போ மகான்கள் சித்தர்களெல்லாம் அங்கங்கே கையேந்தி சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட போய் கேட்டாங்க நமக்கு எப்படி பணம் கிடைக்கும்? அவங்களுக்கு அது தேவையில்லை, அதனால் அவங்க கேட்டுக்கறல. அவ்வளோதான் விஷயம். ஆக யாருக்கு என்ன தேவையான, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன்னா அது உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லக்கூடாது. நான் என்கிட்ட பிஎம்டபிள்யூ கார் கிடையாது, நான் உங்களுக்கு பிஎம்டபிள்யூ கார் வாங்குறது எப்படி என்னன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னாக்கா உடனே நீங்கள் என்ன நினைக்கிறேன், உங்கள்கிட்ட கார் இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்கள்கிட்டயே இல்லை, நீ எப்படி எனக்கு வாங்குறது சொல்லி கொடுப்ப அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு அது தேவையில்லை, நான் முடிவு பண்ணிவிட்டேன், அதனால் இல்லைன்னு அர்த்தமாக இருக்கும். புரியுதுங்களா? ஆக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையா தேவையில்லைங்கிறது ஒரு பக்கம். கிவ் அப் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர் வேணான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் தெரியும். ஸ்னேக் இன் தி மங்கி ஷேடோ, இந்த 36 சாம்பியன், இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள்லாம், அந்த ஃபைட் படங்கள்லாம் வரும். மாஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாம் போவாங்க, கற்றுத்தர சொல்லி கேட்பாங்க. இவர் நீ அங்கே போய் கற்றுக்க, இவங்கள போய்க்கணும். அவர் எங்கேயோ உட்காந்து டீ ஆற்றின்னு இருப்பார், அவர்கிட்ட போய் கற்றுக்க சொல்லுவாங்க. அவர் வயசானவராக இருப்பார், சொல்லி தர முடியாது இருக்கும். ஆனால் ஒருத்தனை பழி வாங்கணும், இந்த ஆள் பேர் சொன்னோன்னா அவனுக்காக பண்ணி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக் கொடுப்பார். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போவும் நம்ம தமிழ் படங்களெல்லாம் பார்க்கலாம். ஒரு வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போன போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்கள போய் சேர்த்துக்குங்கன்னு கதை இருக்கும் தமிழ் படத்தில். இந்த வில்லனை ஒழிக்கணும்னா இவனை தான் போய் சேர்த்துக்கணும், அவங்கள தான் போய் சேர்த்துக்கணும்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி நிறைய இருக்கும்.
அதில் ஃபெயிலியர் ஆனவங்க, தோற்று போனவங்க, இல்லை வேணான்னு விரக்தி அடைஞ்சு ஒதுங்கி நின்றவங்களாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் ட்ரெயின் பண்ணிட்டு வர சொல்லிலாம் அனுப்புவாங்க. அவங்க உதவியெல்லாம் கேட்பாங்க. வக்கீலில் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா துறையிலுமே வந்து பெரிய பெரிய அறிவாளிங்கள்லாம் வேணான்னு ஒதுங்கி போனவங்களாக இருப்பாங்க. ஸோ ஒதுங்கி போனவங்கனால அவங்ககிட்ட இல்லைங்கிறதுனால அவங்க சொல்லித்தரக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க விரக்தியில் வேணான்னு விட்டுட்டு போனவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களும் சொல்லித்தரலாம். இன்னொன்று, நம்ம இதில் வந்து 3 வகையான புத்தி சொல்லுவாங்க. சுய புத்தி, சொல் புத்தி, அப்புறம் அனுபவ புத்தின்னு சொல்லிட்டு. சுய புத்தின்னா இவனோட சொந்த ஆய்வினால சொல்லக்கூடியது சுய புத்தி. இன்னொருத்தன் சொல்லி அதை கேட்டு அல்லது படித்து அதை கேட்டு சொல்லி கொடுக்கறது அது சொல் புத்தி. புரியுதுங்களா? ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னா அவர் சுய புத்திக்காரர். அந்த புக்கை எழுதியிருப்பார். அந்த புக்கை பாடம் எடுக்கிற டீச்சர் யார்? சொல் புத்திக்காரங்க. அந்த புக்கில் இருக்கிறத படித்து இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதா? ஒரு எதை நீங்கள் ஒரு வரலாறு எடுத்துக்கோ, ஒரு அறிவியல் எடுத்துக்கோ, இல்லைனாக்கா ஒரு டாக்டர் எடுத்துக்கோ, எந்த படிப்பு எடுத்துக்கிட்டாலும் அந்த புக்கு எம்பிபிஎஸ் புக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த எம்பிபிஎஸ் புக்கு எழுதுனவர்னு ஒருத்தர் இருப்பாரா இல்லையா? அவர் தான் சுய புத்தியோடு எழுதியிருக்கார். ஆய்வு பண்ணி எழுதியிருப்பார் அவர். அடுத்தவர் என்ன ஆகுது? சொல்லிக் கொடுக்குறவங்களாம் ப்ரொஃபஸர்ஸ் யார்? அவங்களாம் அவங்க சொல் புத்திக்காரங்க. அவங்க வந்து அடுத்தவங்க சொன்னதை கேட்டு படித்து தெரிஞ்சு அதை வச்சு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. 2ஆச்சு. 3வது அனுபவ புத்தின்னு சொல்லுவாங்க. அனுபவ புத்தி, அனுபவ ஞானம் இது இருக்குது. அனுபவித்ததுனால நமக்கு வரக்கூடியது. அதனால் இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு என்ன சொன்னால், சாதாரணமான உதாரணம் சொல்கிறேன். ஒரு படிக்காத அப்பா அவர் பிள்ளைங்கள படின்னு சொல்கிறாரு. நீயே படிக்கல, என்ன போய் படிக்க சொல்கிறேன்னு கேட்கலாமா அவங்கள? அவர் படிக்கலன்றதை ஃபீல் பண்ணிட்டார். அவர் சொல்லுவார், எங்கள் அப்பா எவ்வளோ படித்து சொன்னார், தலையில் அடிச்சு சொன்னார், படிடா. நான் தான் கேட்கல. இப்போ பாரு, நான் வந்து கஷ்டப்படுறேன், சின்ன வேலையில் இருக்கிறேன். நீயாச்சும் நல்லா இருக்கணும் தானே உன்னை படிக்க வைக்கிறேன், நீயாச்சும் படிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. நான் அர்த்தம்னா அவர் ஜெயிக்கலை, அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறலை, தோல்வி அடைஞ்சிட்டார், கஷ்டப்படுறாரு. ஆனால் அவர் ஃபீல் பண்ணுறாரு, என்னென்ன, நான் படிக்காததுனால நான் வந்து கஷ்டப்படுறேன், அதே மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது, நீயாச்சு படிடான்னு சொல்லி கொடுக்குறாரு. கரெக்டாக? அப்போ இது பேர் என்னது? அனுபவ புத்தின்னு பேர். அனுபவிச்சதுனால சொல்லக்கூடியது. ஆக நீங்கள் யார் சொல்கிறாங்க, ஜெயித்தவன் சொல்கிறானா ஜெயிக்காதவன் சொல்கிறானா, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. எம்எல்எம்எல்ல ஜெயித்தவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமியில் தோற்றவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அனுபவித்து சொல்லிக் கொடுக்குறவங்க நம்ம அப்பாங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அனுபவிச்சுட்டு சொல்கிறாங்க. சில அப்பாங்களாம் ஜெயிச்சு பாஸ் ஆகி நல்லா வந்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கைட் பண்ணுவாங்க. ரொம்ப மிடுக்காது, நான் படித்தவங்கிற ஒரு பேங்க்கில் மேனேஜர் வரைக்கும் வளர்ந்துட்டுருப்பார். அவர் சொல்லிக் கொடுப்பார், நான் படித்ததுனா தான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு கூட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், இந்தியாவில் உயர்தரமான படிப்பு எது? ஐஏஎஸ். ஐஏஎஸ்க்கு இன்றைக்கி டேட்டுக்கு எவ்வளோ சம்பளம்? 2.5 லட்ச ரூபா. நீ என்ன தான் கஷ்டப்பட்டு அறிவை வளர்த்துக்கின்னு ஐக்யூ லெவலெல்லாம் அதிகமாக வச்சுருந்த நீ வாங்கினா கூட அதிகபட்சமாக 2.5 லட்ச ரூபாய்க்கு தான் உன்னோட அறிவு வேலைக்கு போகுது. அவ்வளோதான் உனக்கு சம்பளம். ஆனால் அம்பானி அவ்வளோவா சம்பாதிக்கிறாரு? கிடையாதுல்ல. அப்போது நம்மளுடைய படின்னு சொல்லி எல்லோரும் கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக அவங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம், நீ பெரிய படிப்படும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும். டாக்டருக்கு 6 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் நைட் டியூட்டி பார்த்துன்னு இருக்கிறாரு. சம்பளத்தை கேட்டால் ரொம்ப வெக்கமாக இருக்குது. எதுக்கே 2 கோடி செலவு பண்ணி எம்பிபிஎஸ் படித்தேன்னு பரிதாபப்பட்டு நம்மளே எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கலாமான்னு, ஃபீஸ் கொடுக்கலாமான்னு தோணுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு 6 வருஷம் படிச்சுட்டு டாக்டரோட நிலைமை அந்த மாதிரி இருக்குது. ஆக நம்மளோட சுயபுத்தி ஒன்று, யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து கேட்குறது. நமக்கு என்ன தேவை? அவங்க படித்தாங்களா படிக்கலையா, அவங்க சொன்னாங்களா சொல்லலையா, அவங்க எப்படியாப்பட்ட ஆள், ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா, இதெல்லாம் தேவையில்லை. அந்த கருத்துக்கு மேலே மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த கருத்து நமக்கு அவசியப்படுமா, இந்த கருத்து நம்ம வாழ்க்கையை மாற்றுமா, இது சரியா, அவ்வளோதான். சொல்கிறவர் நம்புன்னு சொல்லி கொடுக்குறாரானாக்கா அது வேண்டாம். எவிடன்ஸ் கொடுக்குறாரானாக்கா அது ஓகே. நம்ம அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு, நம்ம ஏற்றுக்கொள்ளும் வகையில் உதாரணங்களை சொல்கிறாரா, ஆதாரங்களை கொடுத்து சொல்லி கொடுக்குறாரா, அப்போனா அதை நீங்கள் கேட்டுக்கு தான் ஆகணும். எங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் படிக்கல, நான் டிரைவராக இருக்கிறேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஆதாரம் அதான் படிக்காதனால தான். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் தெரியுமாங்களா? இது நல்லா இருக்கும் அந்த இடத்துல சொல்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் படி படி படின்னு சொல்கிறீங்களே, நான் படி படின்னு சொல்ல மாட்டேன். படிப்போட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிக் கொடுப்பேன். எங்கள் குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன்னா, எங்கள் வீட்டு செர்வெண்ட்டை காமிச்சு, ஏன் இவங்க வந்து இங்கே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க? ஏம்மா நீ வந்து போய் டாக்டராக இருக்கலாம்ல, டாக்டர் வேலை செய்யலாம்ல, எதுக்கும்மா இங்கே வந்து நீ வீட்டு வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம். என் பிள்ளை கேட்கும், சின்ன குழந்தை அது, அப்பா அதெல்லாம் படிக்கணும்பா. ஓ படிக்கணுமா? அப்போ என்ஜினியர் ஆக வேண்டியதானே? இல்லைப்பா அதுவும் படிக்கணும்ப்பா. அப்போ போய் ஒரு பெரிய அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் படித்தாகணுமா? ஓ அப்படியாம்மா, எல்லாத்துக்கும் படித்தாகணுமா? ஓ படிக்கலன்னா இந்த மாதிரி தான் வேலை செய்யணும். இதை நான் சொல்லி கொடுக்கல, அந்த குழந்தை எனக்கு சொல்லுது. படித்தா டாக்டராகவோ என்ஜினியராகவோ ஆகலாம், படிக்கலன்னா வீட்டில் போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வாயால் சொல்ல வச்சுருக்கிறேன் நான். புரியுதுங்களா? அன்றைக்கி அந்த வார்த்தையை சொன்ன குழந்தை இன்றைக்கி வந்து PPD UPG. இதுதான் ஒருத்தருக்கும் கட்டாயப்படுத்துறதில்லை. நான் ஒன்றும் அந்த குழந்தைக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், டாப் 10 இருந்தால் என்ன சொல்கிறது, சென்டம்லாம் வாங்கக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு ப்ரோக்ராமை கலந்துக்காமல் வீட்டு ஃபங்க்ஷன்களெல்லாம் கலந்துக்காமல் படின்னு படிச்சுங்களாம் இருக்கக்கூடாது. 80+ வாங்கினா போதும். ஆனால் உன் வயசுக்கு ஏற்ற எல்லா விஷயத்தையும் நீ அனுபவிச்சாகணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறேன் நான். அப்போது எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க, எல்லாத்துலேயும் நல்லாவும் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? ஆக யார் என்ன சொல்லித்தராங்கன்றது, யார் சொல்லித்தராங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அதோட நம்பகத்தன்மை என்ன, எவிடன்ஸ் என்ன, ஆய்வு என்ன, அறிவு என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.